உங்களுக்கு கதை கேட்க பிடிக்கும், vlog, என்னோடய லைஃப் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஃபா vlogs. திடீர்னு தோசை சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு. சரி, வெறும் தோசையை சாப்பிடாம முட்டை தோசை சாப்பிட்லாம். சைடிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் ரோஸ்ட் இருந்துச்சு. தோசை சிக்கன் ரோஸ்ட் அல்டிமேட் காம்போ. எனக்கு எப்போவுமே அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். இந்த vlogல என்னோட சின்ன வயசில் நடந்த கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தேன். அப்போ கொஞ்சம் விவரம்லாம் தெரியும். ஹாலில் லைட்டு போட்டு நைட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன். என் பக்கத்தில் யாருமே படுக்கலை. நான் தான் தனியாக படுக்க போகிறேன் அடம் பிடிச்சி படுத்தேன். கதவு திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்டு நான் கண்ணை லைட்டாக திறந்து பார்த்தேன். ஒரு ஆள் கதவு திறந்து வராங்க. ஃபேஸ்லாம் கிளியராக தெரியலை. அந்த ஆளுக்கு பின்னாடி ரொம்ப வெளிச்சமாக இருக்கனால அந்த ஆள் ரொம்ப இருட்டாக இருந்தார். அந்த ஆள் என்னை பார்த்து கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லி நான் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணி படுத்திருந்தேன். அப்படியே தூங்கவும் செஞ்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா கதவு திறந்துருக்குன்னு அம்மா என்னை திட்டுறாங்க. ஆனால் நான் போய் திறக்கவே இல்லை. திருடன் தான் வந்துட்டாங்களோன்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தோம். எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. அப்போ எப்படி கதவு திறந்துருக்கோம் அப்படின்னு ஒரே டவுட்டாகவே இருந்தது. நான் எல்லாத்தையுமே சொன்னேன். ஒல்லியாக ஹைட்டாக ஒரு ஆள் கதவு திறந்தாங்க அப்படின்னு ஓனர்கிட்டையும் சொன்னேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட ஹஸ்பண்ட் ஒல்லியாக ஹைட்டாக தான் இருப்பாங்க, ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அவங்க தான் ஆவியாக வந்திருப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் என்னை பயம் காட்டிட்டாங்க. இதுதான் என்னோடய குட்டி கோஸ்ட் ஸ்டோரி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முட்டை தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். சும்மா நைட் ரைட் மாதிரி. ஒருத்தங்கள மீட் பண்ணுறதுக்கு தான் போனோம். அப்படியே ஹஸ்பண்ட் கேஎஃப்சிக்கு போயிட்டாங்க. எங்கள் ஊரில் இருக்க கேஎஃப்சி மாடலில் இருக்க ஒரு கடைக்கு தான் போனோம். இது பக்கா கேஎஃப்சி எல்லாம் கிடையாது. அங்கே ஃப்ரைட் சிக்கன் சூப்பராக இருக்கும். சரி, அதையும் சாப்பிட்டுட்டு நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். பகலில் வண்டியில் போகிறத விட எனக்கு நைட்டு போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் நைட்டில் போவோம்ல ஒரு 10 மணிக்கு மேலே, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். டிராஃபிக் இருக்காது, வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம மட்டும்தான் இருப்போம். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.